இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 2, வான் சிறப்பு, 14, குறள் எண் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மழை என்கிற வருவாய் தன்னுடைய பயனை தராவிட்டால் உழவர்கள் ஏறினால் உழமாட்டார்கள் என்கிறார். அதாவது மழை உழவர்கள் மழை பெய்யாவிட்டால் அந்த நெல்கள்லாம் பதர்களாகிவிடும். அப்போ அதனால் என்ன செய்வோம், மழை விளையலைன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறோம்ல, அந்த படத்தில் மழை விழலைன்னா அவன் என்ன செய்வான், விழமாட்டான். அதை தான் மழை என்கிற நீர் மேகத்தில் இருந்து பூமியில் விழாவிட்டால் விவசாயி உழுது என்ன பயனை காண்பான். சிந்திச்சு பாருங்கள், அற்புதமாக எழுதியிருக்காரு. அது உழுது அதனால் பயனே கிடையாது. அதனால தான் உழமாட்டார், விவசாயி உழைவே மாட்டார்னு சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உழவன் வியர்வை சிந்தி உழைத்தும் அதன் பயனை அனுபவிக்காவிட்டால் அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? சிந்திச்சு பாருங்கள். விவசாயி வாழ்க்கை விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னாடி நல்லா இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நன்றாக இருந்ததுங்க. இந்த 50 ஆண்டுகளுக்கு பின் தான் விவசாயம் நமக்கு விவசாயி கஷ்டப்படுகிறான். பெரியவராக இருந்தாலும் நில சுவார்ந்தார்களாக இருந்தாலும் சரிதான், சிறு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், எல்லாருமே இப்போ அல்லற்படுகின்றனர். காரணம், மழை பொய்த்து விடுகிறது. இந்த வருஷம் பெய்தால் அடுத்த வருஷம் என்னது, மழை பொய்த்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க மனிதன் விவசாயி வாழ முடியும்? விவசாயி தாங்க இப்போ கஷ்டப்படுறது. முதல்ல விவசாயியை நம்பித்தான் நம்ம இருந்தோம். இப்போ விவசாயி ரொம்பவும் கஷ்டப்படுகிறான். அது உண்மை. தெய்வப்புலவர் அவர் சொல்கிறது உண்மை தானே. அதாவது மழை என்ற பயன் தராவிட்டால் எப்படி உழவன் உழுவான் அப்படின்னு சொல்கிறார். அற்புதமான பதிவுங்க. அவர் சொல்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.